long-term post-operative. Exercises after a breast surgery. வணக்கம், நான் சென்னை பிரெஸ்ட் சென்டர்லேருந்து நான் கவிதா. இந்த வீடியோவில் நான் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ பண்ண போகிறது ஃபுல்லாக நீங்கள் கையை தூக்கி கையை மேலே மடக்காமல் தூக்குறதுக்கான எக்ஸசைஸ். இது ஒன்று உங்களுக்கு அந்த சைடில் இருக்க வலியெல்லாம் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நிறைய பேர் சொல்லுவீங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னால் கையை தூக்க கூட முடியல, மரத்து போன மாதிரி இழுக்கிற மாதிரி வலிக்குதுன்ட்டு. நீங்கள் இந்த கையை மேலே தூக்கி எல்லாம் பண்ணும் பொழுது இந்த இழுக்கிற மாதிரி இருக்க வலி குறையும், டைட்னஸ் குறையும், கையில் வர வீக்கத்தையும் தடுக்கிறதுக்கான எக்ஸசைஸ் இது எல்லாமே. ஸோ இதை நீங்கள் டெய்லி மறக்காமல் காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி எல்லாம் பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பால் இருக்கும். அந்த பால் நல்ல கையை மேலே தூக்கிட்டு இந்த பாலை எவ்வளோ தூரம் உங்களால் அழுத்தி பிடிக்க முடியுறதோ நல்லா அழுத்தி பிடிங்க. ஒரு 2 செகண்ட் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கையை ஸ்ட்ரைட்டாக மடக்காமல் இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும் பொழுது உங்களுக்கு கையில் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த மசில் எல்லாமே டைட் ஆகுறதுனால ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகுறது கீழே இறங்கி வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 செகண்ட் அதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக கையை டவுன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸை 10 டைம்ஸ் பண்ணணும். இந்த பால் எக்ஸசைஸ் பண்ணுறத இந்த பால் வச்சு எக்ஸசைஸ் 10 டைம்ஸ் முடித்த பின்னாடி அதே மாதிரி கையை நல்லா மேலே தூக்குங்க. தூக்கிட்டு ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்ல இந்த தம் ஃபிங்கர் ஃபுல்லாக வச்சுட்டு விரலை நல்லா எல்லாமே அழுத்தி மூடுற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது இந்த இடத்துல உங்களுக்கு எந்த சைடு சர்ஜரி பண்ணுறீங்களோ அந்த கைக்கு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ பண்ணும்பொழுது இந்த பெருவிரல்லேருந்து கீழே வரைக்கும் இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரல் உள்ளே வச்சு அழுத்தி மூடி நல்ல ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது இந்த வலி இழுக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அப்புறமா ஷோல்டரை இந்த மாதிரி பின்னாடி திருப்பின மாதிரி. ஸோ கையை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த விரல் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தொடுறதோ அந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லாமே இது மாதிரி வராது, பண்ண உங்களுக்கு வரும். ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி பண்ணுங்க. இது ஒரு 10 டைம்ஸ் அதே மாதிரி பண்ணணும். இது முடிச்ச பின்னாடி ஆப்போசிட் சைடில் உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுறதோ பாருங்கள், இந்த மாதிரி விரல் தொடுற மாதிரி. ஸோ அதுவும் அதே மாதிரி ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு திரும்பவும் கையை அதே மாதிரி தளர்வாக விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணணும். ரெகுலராக நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் பண்ண அந்த கையை உங்களால் ஃப்ரீயாக தூக்க முடியும். அடுத்தது கையை இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு ஷோல்டர் மேலே வரைக்கும் கையை கொண்டு போயிட்டு விரல் எல்லாமே நல்லா விரிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா விரித்து பண்ணினீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே விரியும் பொழுது இங்கே இருக்க இந்த மசில் எல்லாமே உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இதுவும் உங்களுக்கு அந்த வலி குறையிறதுக்கும் அந்த ஃப்ளூயிட் இருந்ததுன்னா அது கீழே பார்த்து வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எடுத்தது எக்ஸசைஸ் 2 கையுமே இந்த மாதிரி நல்லா சேர்த்து மேலே தூக்கிட்டு கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டரை பின்னாடி கொண்டு போங்க. இப்போ நான் பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கையை நல்லா பின்னாடி இப்படி வளைக்கிற மாதிரி. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் பின்னாடி போகிறதோ அந்த அளவுக்கு ஷோல்டரை பின்னாடி கொண்டு போங்க. கையை செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் அப்புறமா கையை எடுத்துருங்க. இது எதுக்காக சொல்கிறோன்னா, நிறைய பேர் மாஸ்டெக்டமி பண்ணும் பொழுது சர்ஜரி போட்டிருக்க இடம் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது, எங்களால் கையை தூக்க முடியல, இங்கே ஏதோ வச்சு அழுத்தின மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த அழுத்தின மாதிரி இருக்கிறது குறையிறதுக்காக நீங்கள் கையை தூக்கி பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அந்த டைட்டனிங் குறையிறது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி கை இந்த மாதிரி ஷோல்டர் இப்படி வச்சுட்டு இதையும் கையை பின்னாடி கொண்டு வரலாம். இந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே 10 டைம்ஸ் காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இது பண்ணும் பொழுது உங்களுக்கு கையை ஃப்ரீயாக தூக்க முடியும், வலி குறையும், வீக்கம் வராமலும் கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ.